வணக்கம் நல்வுள்ளங்களே, எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கோவக்காய் சட்னி பண்ண போகிறேன். கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், 4 மிளகாய் வத்தல், கொஞ்சோல உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ணுவோம். நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பாருங்க, இஞ்சி இவ்வளோண்டு போட்டேன். இஞ்சி 2 பல் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா கழுவி பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். அதை எடுத்து இப்போ போடுறேன். இதை போட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவக்காவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கி சேர்த்து அரைக்கணும். அதான் கோவக்காய் சட்னி. கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிடணும் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கிற ஒரு 10-15 கோவக்காய் இருக்கும் போட்டுதேன். எண்ணெயில் போட்டு இதை வதக்க பண்ணாங்க. இப்போ நான் கோவக்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் அதில். அப்புறம் பாருங்கள், இவ்வளோண்டு புளி போட போகிறேன். கொஞ்சம் புளி, உப்பு போட்டேன். இதில் வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் போட்டுட்டேன். இப்போ நல்லா இதை வதக்கி எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடுவோம். கடுகும் பெருங்காயமும் போட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். 2 ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. அதனால சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தாளிச்சு ஊற்றியாச்சு. கேமரா இப்போ சிவா சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்கு கோவக்காய் சட்னி. நான் எப்படி ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்க, சூப்பராக இருக்குது. உண்மையிலே அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வரல, மல்லி சட்னி மாதிரி இருக்கு. கொஞ்சமாக மல்லி போட்டிருக்கேன், அது ஓகே, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஆனால் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நியூ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.